Yamaha SZ கார்பெட் இதை க்ளீன் பண்ணாவே ஏகப்பட்ட பெட்ரோலு தின்னரு இதெல்லாம் நிறைய செலவாகும். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கார்பெட். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை அதே மாதிரி ஆக்டிவா 110 ஹெட்டு இது. ஸோ இது வால்வு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்துருக்குது. ஸோ இதை வந்து எப்படி அருமையாக க்ளீன் பண்ணி நம்ம பண்ணலான்ற ஒரு தகவல் இது. வணக்கம். இதுதான் இந்த கார்பெட்ரு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து நம்ம என்ன க்ளீன் பண்ணாலும் அது வராது. இது எப்படி எடுத்துருக்க பாருங்கள். இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு இருக்கும், அதனால தான் இந்த ஓரம் விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், எங்கேயும் ஒரு மண்ணு நீங்கள் பார்க்க முடியாது, நறுக்குன்னு இருக்கும் கார்பெட்ரு அப்படியே. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா கஸ்டமரை வந்து ஈஸியாக நம்ம தக்க வச்சுக்கலாம். இதுதான் சர்ஜன் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கார்பெட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது உள்ளெல்லாம் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த கார்பெட்ரு. இந்த கார்பெட்ரு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். Yamaha SZ உடைய கார்பெட்ரு இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நான் இன்ஜின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எபிசெட் மாதிரி தான். ஸோ இருந்தாலும் அந்த கார்பெட்ரை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணுன்ற ஒரு தகவலாக இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு மற்றதை திருப்பியும் இந்த கார்பெட்ரை ஓப்பன் பண்ணி எப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். கார்பெட்டில் இவ்வளோ இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் இது பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ பார்த்தீங்கன்னா உறவு போட்டது இருக்கும். இது இந்த மாதிரி இருந்தாலே டேங்க்கு உள்ளே துரு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்ததுன்னா டேங்க்கு உள்ளே கண்டிப்பாக துரு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி இருந்ததுன்னா டெஸ்டிங் கேனை போட்டு வண்டியை ஓட்டுங்க. டேங்கில் வந்து துரு இருந்ததுன்னா பெட்ரோலு நிச்சயமாக லீக் ஆகும். இதுதான் பார்க்க வேண்டியது. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருப்பேன். இப்போ திருப்பியும் உள்ளே இதெல்லாம் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் வண்டி வந்து கார்பெட்டரை தக்க வைக்க முடியும். பழைய கார்பெட் பாருங்க எப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்க. கிளியரா. ஏன்னா இப்போ வர புது கார்பெட்லாம் வந்து மாற்றி இது பண்ணுறதோட எனக்கு ரெடி பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை வந்து இப்படி சுத்தமாக பண்ணிவிடுவேன் நான், ரொம்ப நீட்டாக அருமையாக. இன்னும் உள்ளெல்லாம் பண்ணணும். ஸோ இது எல்லாம் மேலே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே மாதிரி இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கப்பு எப்படி இருக்குது பாருங்கள். வந்து ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே டெப்டேஸ் போட்டு இதே இல்லைன்னா ஒரு துரு இருக்காது. ஸோ நம்ம துருவை எடுக்கிறதுக்கே ரொம்ப எப்படி இருக்கு நல்லா அருமையாக. இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும். ஸோ இதுதான் நம்ம கார்பெட்ரு க்ளீன் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோம்னா கஸ்டமர்களுக்கு வந்து புது அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப நுணுக்கம் இல்லை. ஸோ இது எந்த விதமான கெமிக்கல் ஓன் என்னுடைய இது. ஸோ அதுதான் இது பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக செஞ்சு எனக்கு இது மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இதை பண்ணுறேன். இது மேலே பெயிண்ட்டும் கிடையாது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். இதை எப்படி க்ளீன் பண்ணி கஸ்டமருக்கு திருப்தியாக போடுறது அப்படின்ற ஒரு தகவல்.